அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெஜெண்டர் ஈக்குவேஷன் டைப் 2ல் இருந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ சம்மில் என்ன கொடுத்துருக்கோம், சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல்ஸ் டு 3x ப்ளஸ் 4 கொடுத்துருக்கோம். ஸோ இதை டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது, நார்மல் மெத்தடு கன்வெர்ட் பண்ணணும். ஸோ லெட் யூஸ்வலாக அந்த மாதிரி கொடுத்தது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஃபார்மில் இருக்குது. ஸோ இது என்ன கொடுத்துருக்கோமோ அதை அப்படியே என்ன பண்ணுறோம், இ பவர் இசட்னு எடுத்துக்கணும். இ பவர் இசட்னு எடுத்துப்போம், சரிங்களா? அப்போ இங்கே என்ன ஆகும், ரெண்டு பக்கம் லாக் எடுத்தான். ஸோ லாக் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி, இந்த டைம் என்ன ஆயிரும், இசட் ஆயிரும். நமக்கு என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல்ஸ் டு இ பவர் இசட். இங்கே ஏ வேல்யூன்னு கேட்டிங்கன்னா 1, இந்த இடத்துல ஏக்கான வேல்யூ 1 கொடுத்துருக்கோம். ஸோ 1x ப்ளஸ் 2ன்னு கொடுத்துருக்கோம், சரிங்களா? அப்போது இசட்டோட வேல்யூ என்ன ஆயிரும், லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 ஆயிரும். தென் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், அப்போ அதுக்கான வேல்யூ என்ன பார்க்கணும், எக்ஸு ப்ளஸ் 2 டி இருந்துச்சுன்னா இதனோட வேல்யூ என்ன ஆகும், ஏ இன்ட்டு ஏ வேல்யூ 1. ஸோ 1 இன்ட்டு தீட்டா, அதாவது ஏஎக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பி டி இருந்துச்சுன்னா ஏ இன்ட்டு தீட்டா போடுவோம், இல்லைங்களா? இப்போ இங்கே ஏ வேல்யூ 1, அதனால் பிரச்சனையே கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் டி ஸ்கொயர் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், ஏ ஸ்கொயர்னு போடணும். ஆனால் ஏ ஸ்கொயரோட வேல்யூ என்னது, 1. அப்போ 1 ஸ்கொயர் தீட்டா மைனஸ் 1ன்னு போடுவோம். இல்லைன்னா எப்படி மாற்றி எழுதலாம், தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டான்னு சிம்பிளாக மாற்றிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம டேர்ம்ஸை சிம்பிளை பண்ணி எழுதுகிறோம். அதாவது கிவன் ஈக்குவேஷனை மாற்றி எழுதுனா என்ன ஆயிரும், ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம், ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 1 எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ 1ல் சப்ஸ்டியூட் பண்ணால் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆயிரும், சம்மில் என்ன கொடுத்துருக்கோம், எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்கோம். அப்போ இந்த டைமுக்கு என்ன பண்ணணும், தீட்டா ஸ்கொயர் இன்ட்டு தீட்டான்னு ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் ப்ளஸ் 2 ஹோல் ஸ்கொயர், அப்போ தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா ரீப்ளேஸ் பண்ணியிருக்கணும். அடுத்தது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 2, ஸோ மைனஸை போட்டேன். இது ஃபஸ்ட்டு டேர்முக்கானது, இல்லைங்களா? செகண்ட் டேர்ம் எக்ஸ் ப்ளஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 2க்கான வேல்யூ சிம்பிளி தீட்டா மட்டும்தான். ஸோ தீட்டா போட்டேன். ஆல்ரெடி ப்ளஸ் 1 டிஃபால்ட்டாக இருக்குது. இப்போ எல்லாமே என்ன ஆயிரும், இசட்டுக்காக மாறிடும். ஈக்குவல்ஸ் டு 3 எக்ஸுக்கான வேல்யூன்னு பார்க்கணும். எக்ஸோட வேல்யூ எக்ஸ் ப்ளஸ் 2க்கு வேல்யூ கொடுத்துருக்கோம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 2க்கான வேல்யூ இங்கே இருக்குது, இல்லைங்களா? எக்ஸ் ப்ளஸ் 2க்கான வேல்யூ எனக்கு எக்ஸ் மட்டும் தான் வேணும், என்ன ஆயிரும், இந்த 2 அந்த பக்கம் போயிடும். அப்போ இ பவர் இசட் மைனஸ் 2 ஆயிரும். எக்ஸோட வேல்யூ மட்டும் வேணும் தான். இந்த மைனஸ் 2 ப்ளஸ் 2 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 2 ஆயிரும். ஸோ ஆல்ரெடி என்ன இருக்குது, ப்ளஸ் 4 இருக்குது. ஸோ ப்ளஸ் 4 அப்படி எழுதிட்டோம், சரிங்களா? இப்போ சிம்பிளை பண்ண முடியுமா? ஸோ சிம்பிளை பண்ணுறோம். ஸோ தீட்டா ஸ்கொயர் மைனஸ் தீட்டா again மைனஸ் தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் ஈக்குவல்ஸ் டு 3 டைம்ஸ் இ பவர் இசட். ஸோ 3 உள்ள மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 6 ஆயிரும், ப்ளஸ் 4 கிடைக்கும். ஸோ இது இன்னும் சிம்பிளை பண்ண என்ன ஆயிரும், தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 தீட்டா ஆயிரும். தீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 தீட்டா ப்ளஸ் 1 இன்ட்டு இசட் ஈக்குவல்ஸ் டு 3 டைம்ஸ் இ பவர் இசட் மைனஸ் 6 ப்ளஸ் 4, அப்போ என்ன ஆயிரும், மைனஸ் 2 ஆயிரும். ஸோ இது நார்மல் ஈக்குவேஷனுக்கு மாற்றிட்டோம். ஈக்குவேஷன் நம்பர் 2ன்றது நார்மல் ஈக்குவேஷனுக்கு மாற்றிட்டோம். ஸோ இது இன்னும் சிம்பிளை பண்ண என்ன ஆயிரும், இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், ஆட் பண்ணால் 2 வரணும். ஸோ 1 இன்ட்டு 1 தான் ஒரே ஆப்ஷன், மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும், பட் ஆட் பண்ண என்ன வரணும், மைனஸ் 2 வரணும், இல்லைங்களா? ஆட் பண்ணால் மைனஸ் 2 வரணும், மல்டிப்ளை பண்ணால் 1 வரணும். ஸோ ஒரே ஆப்ஷன் 1 இன்ட்டு 1 தான். ரெண்டுக்குமே மைனஸ் போட்டால் முடிஞ்சுது. அப்போ என்னோட ஃபேக்டாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, தீட்டா மைனஸ் 1 எகெயின் தீட்டா மைனஸ் 1 இசட்னு கூட எழுதிக்கலாம். என்னோட ஃபேக்டாஸாக பிரிச்சோன்னா ஈக்குவல்ஸ் டு 3 இ பவர் இசட் மைனஸ் 2. இல்லை இன்னும் மாற்றி எழுதுனா என்ன ஆயிரும், இது தீட்டா மைனஸ் 1, அதாவது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. ஸோ 3 இ பவர் இசட் மைனஸ் 2, இது ஈக்குவேஷன் நம்பர் 3ன்னு கூட எழுதிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம என்ன ஃபைன் பண்ணோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணணும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபைன் பண்ணணும். ஸோ PI
காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முதல்ல ஃபைன் பண்ணணும். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஃபைன் பண்ணுறதுக்காக ரீப்ளேஸ் தீட்டா பை எம், தீட்டா பை எம். அப்போ இங்கே என்ன கிடைக்கும், தீட்டாக்கு பதிலாக எம் போடுறோம். அப்போ எம் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர், எம் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0, இல்லைனா எம் மைனஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு 0 ட்வைஸ், 2 டைம் இல்லையா. இது இன்னும் மாற்றில என்ன ஆயிரும், எம் இஸ் ஈக்குவல் டு 1,1. அதாவது ரூட்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் ரூட்ஸ் ஆகுது, ரூட்ஸ் எல்லாமே ரிப்பீட்டட் ரூட்ஸ். அப்போ ரிப்பீட்டட் ரூட்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்னதுங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு யூஸ்வலாக போடுவோம். ஆனால் எக்ஸு பதில் என்ன போடணும், இசட்டை போடணும். அப்போ ஏஇசட் ப்ளஸ் பி இ பவர் எம் எக்ஸ்ன்னு போடுவோம். ஆனால் இங்கே இசட் போடுவோம். அப்போ என்ன ஆகும் நம்மளோட காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், ஏ இசட் ப்ளஸ் பி இ பவர் 1z. அதனால் சிம்பிளாக இசட் மட்டும் போட்டுருவோம். ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 and 2 தனித்தனியாக ஃபைன் பண்ணி ஆகணும். ஏன்னா 3e பவர் z தனியாக ஃபைன் பண்ணி ஆகணும், 2க்கு தனியாக ஃபைன் பண்ணி ஆகணும். சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1. அப்போ என்ன ஆகும், 1 by தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 times e பவர் z. அப்போ இங்கே ஆர்ஹெச்எஸ் என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன ஃபார்மெட் இருக்குது, இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மில் இருக்குது, இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்மில் இருக்குது. அப்போ இ பவர் ஏஎக்ஸ் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஆர்ஹெச்எஸில் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் தீட்டா பை ஏ. ஏன்ற பிளேஸில் என்ன இருக்குன்னா 1 இருக்குது. சரிங்களா. அப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ண என்ன ஆயிரும், 1 by 1 minus 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 3 times e பவர் z ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், 1/0 ஆயிரும், 1/0. ஸோ டினாமினேட்டர் 0 ஆச்சு அப்படின்னா என்ன ஆயிரும், ஆன்சர் இன்ஃபினிட்டி ஆயிரும். ஸோ டினாமினேட்டர் 0. சரிங்களா. ஸோ டினாமினேட்டர் 0 ஆகுது. ஸோ if denominator is equal to 0, comma, then multiply numerator by z. யூஸ்வலாக எக்ஸ்ன்னு சொல்லுவோம், ஆனால் இங்கே z, comma, and differentiate denominator with respect to இங்கே தீட்டா இருக்குது. அப்போ தீட்டாவை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம். தென் ஆஸ் இட் இஸ் ப்ரொசீட் தான். அப்படி என்ன பண்ணணும், ப்ரொசீட் பண்ணணும். சரிங்களா. அப்போ இங்கே டினாமினேட்டர் என்ன இருக்குது, 1/θ minus 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1/θ minus 1 ஹோல் ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆயிரும், ஸோ முதல்ல என்ன பண்ணணும், ஒரு இசட்டை மல்டிப்ளை பண்ணியாச்சு, ஒரு தீட்டா பேஸ் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். யாரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர். அப்போ தீட்டா மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்குது. இது டிஃப்ரென்ஷியேட் பண்ண கிடைக்கும், 2 into தீட்டா மைனஸ் 1 இருக்குது, 2 into தீட்டா மைனஸ் 1 ஆல்ரெடி 3 times e பவர் z டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ எப்பவும் போல் மறுபடியும் ப்ரொசீட் பண்ணணும். ஸோ மறுபடியும் என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் தீட்டா பை ஏ தான். ஏக்கான வேல்யூ என்னது 1. அப்போ செக் பண்ணி பார்க்குறோம். ஸோ இசட் காமனாக இருக்குது. இந்த 3 தூக்கி முன்னாடி கூட வச்சுக்கலாம். 3ன்றது ஒரு நம்பர், 3 e பவர் z 1 by இந்த 2 கான்ஸ்டன்ட் தான். ஸோ 3/2. தீட்டாக்கு 1 போட்டு என்ன ஆயிரும், 1 minus 1 இன்ட்டு இ பவர் இசட் மட்டும் இருக்கும். 1 minus 1 இ பவர் இசட் இருக்கும். இங்கே என்ன ஆகுதுன்னா எகைன் என்ன ஆகுது, டினாமினேட்டர் 0. ஒன்ஸ் அகைன் டினாமினேட்டர் 0. இப்போ மறுபடியும் டினாமினேட்டர் 0 ஆச்சுன்னா இதே ஸ்டெப்ஸ் தான். இதே ஸ்டெப் என்ன பண்ணும், மறுபடியும் டைம் ப்ரொசீட் பண்ணணும். அப்போ மறுபடியும் டைம் அப்ளை பண்ண என்ன ஆகும், ஸோ PI 1 தான் இது எல்லாமே. இப்போ ஆல்ரெடி என்ன இருக்குது, 3/2 இசட் இருக்குது பை டிஃபால்ட்டாக. இப்போ மறுபடியும் டினாமினேட்டர் 0 ஆகிறதுனால என்ன பண்ணோம், மறுபடியும் ஒரு இசட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ லேட்டஸ்ட் டினாமினேட்டர் எதுனா இதுதான் இல்லைங்களா. 2 into தீட்டா மைனஸ் 1 இருக்குது. இப்போ தீட்டா மைனஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஆகும், 1 minus 0 ஆயிரும். தீட்டாக்கான வேல்யூ 1 minus 0 இன்ட்டு இ பவர் இசட் தான். ஸோ வேலை முடிஞ்சுது. அப்போ கடைசி என்ன இருக்குது நமக்கு, 3/2 இசட் ஸ்கொயர் இன்ட்டு இ பவர் இசட் இருக்குது. இதுதான் நமக்கு பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 இருக்கும். சரிங்களா. ஸோ அடுத்து பர்டிகுலர் இன்டெக்ரல் 2க்கு போகிறோம். ஸோ PI 2. ஸோ PI 2க்கான வேல்யூ 1/θ minus 1 ஹோல் ஸ்கொயர். ஸோ PI 2 செகண்ட் டைமில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 மட்டும் இருக்குது. செகண்ட் டைமில் என்ன இருக்குது, 2 மட்டும்தான் இருக்குது.
சரிங்களா? அப்போ 2 மட்டும் நம்மளால் எழுத முடியாது. 2 கூட சேர்ந்து என்ன பண்ணுறோம், எக்ஸ்பொனென்ஷியல் டேர்மாக மாற்றிக்கிறோம். ஸோ 2 மட்டும்தான் இருக்குது. ஸோ 2 கூட என்ன இருக்குது, ஒரு e பவர் 0z இருக்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஏன்னா e பவர் 0z 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். ஸோ e பவர் 0க்கான வேல்யூ 1. அப்போ 1ன்ற இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், 0z கூட எழுதிக்கலாம். ஸோ e பவர் 0z இருக்கிறதுனால ஸோ ரீப்ளேஸ் தீட்டா பை ஏ. இங்கே ஏக்கான வேல்யூ 0, ஏக்கான வேல்யூ 0 ஆயிரும். அப்போ இங்கே என்ன ஆகும், நமக்கு 1 பை தீட்டா 0 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு 2. ஸோ e பவர் 0zன்றது 1 ஆயிரும். அப்போ கடைசி என்ன இருக்குது நமக்கு, 2 பை 1 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்ன்றது ப்ளஸ் 1 ஆயிரும். அப்போ ஆன்சர் என்ன இருக்கும், வெறும் 2. அதே டைம் தான் ரிப்பீட் ஆகுது, எந்த சேஞ்சும் ஆகலை. ஸோ ஃபைனலாக நம்ம ஆன்சர் எழுதுகிறோம். ஸோ ஆன்சர்ன்றது y. ஸோ y இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டில் இருக்கீங்க. அப்போ காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 1 ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல் 2. நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷனில் ரூட்டு ரிப்பீட்டட் ரூட்டு, அது என்னது 1,1 தான். அப்போ இங்கே என்ன ஆயிரும், a x இல்லை z ப்ளஸ் b. ரிப்பீட்டட் ரூட் என்னது 1z. அப்போ வெறும் z மட்டும் போட்டுக்கலாம். ப்ளஸ் pi1. ஸோ pi1ஓட வேல்யூ 3/2 z ஸ்கொயர் e பவர் z இல்லையா. pi1 வேல்யூ என்னதுங்க, 3/2 z ஸ்கொயர் இன்ட்டு e பவர் z மைனஸ் ஏன்னா சம்மிலேயே pi2ல பை டிஃபால்ட் மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் செகண்ட் டேர்ம். ஸோ செகண்ட் டேர்மோட வேல்யூ என்னது, வெறும் 2 மட்டும்தான். ஸோ மைனஸ் 2. இதான் நமக்கு தேவையான ரிசல்ட். மறக்காமல் என்ன பண்ணணும், வேர் z ஈக்குவல்ஸ் டு லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2, அதாவது ax ப்ளஸ் b ஆர் e பவர் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த டேர்ம் எழுதலைன்னா நமக்கு மார்க் போயிடும். நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.